வெற்றிவேல் முருகனுக்கு அகரோகரா. மயூரகிரி பால முருகனுக்கு அகரோகரா. உலகம் முழுவதும் தோன்றியிலிருந்து இன்று வரையிலும் மாறாத பல விஷயங்கள் உண்டு. அன்று முதல் இன்று வரை எல்லா உயிர்களுக்கும் பசி இருக்கும், தாகம் இருக்கும், உணர்ச்சிகள் இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இறைவன் படைப்பின் காரணத்தை நாம் அவர் வழிகள், ஆன்மீக வழிகள் சென்றுதான் அறிந்து கொள்ள முடியும். இறைவனின் எதற்காக படைத்தான்? ஒவ்வொருவரும் நான் யார், நான் யார், நான் யார் என்று கேட்டுக்கொள்வதால் அந்த தொடர்பு, முற்பிறவி தொடர்பு இருக்குமாயின் அந்த வழியை தொடர்ச்சியாக போவதற்கு ஒரு ஊக்கமான ஒரு சூழல் வரும். இன்னமும் என்ன வேண்டுவது, வேண்டத்தக்கது என்ன, வேண்டுவன என்ன, எதுவுமே அறியாத நாம். ஆனால் காலப்போக்கிலே மனிதனுடைய வாழ்க்கை மிருகங்கள் வாழ்க்கை போல சிரித்து விட்டது. பரிணாம வளர்ச்சியாக மிருகங்களாக, பறவைகளாக, புல்லாக, பூண்டாக இப்படி பல பிறவிகள் எடுத்து மானிட பிறவி, அரிதான மானிட பிறவி அடைந்த பிறகும் கூட மேல் நோக்கி செல்லாமல் மறுபடியும் அதே இடத்திலே தேங்கி நிற்கக்கூடிய அபாயகரமான நிலைமை. காரணம், ஒவ்வொரு நேரத்திலும் தேவர்கள் வலிமை பெறுவார்கள், பல நேரங்களில் அசுரர்கள் பலம் பெறுவார்கள். அசுரர்கள் தவம் இருந்தால் அதில் ஒரு விடாப்பிடி இருக்கும், உடம்பு பிடி என்று சொல்வார்கள். அசுரர்கள் அவ்வாறு தனது உறுதியான தவபலத்திலே அவர்கள் பலனை அடைந்து வருகிறார்கள். இன்றைக்கு ஒரு காலத்தில் தேவர்கள் தனி, அசுரர்கள் தனி, மனிதர்கள் தனி என்று இருந்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஆண்டவனே அவதாரம் எடுத்து வந்தாலும் கூட திகைத்து நிற்பார். ஏனால் ஒரு மனிதனுக்குள்ளேயே அசுரனும் இருக்கிறான், ஒரு மனிதனுக்குள்ளேயே தேவனும் இருக்கிறான். மனிதன் மனிதனாகவும் இருப்பதில்லை, மனிதனுக்குள்ளே மிருகமும் இன்று புகுந்து விட்டது. நம்முடைய வாழ்க்கை முறையை சிதைத்து விட்டார்கள். அசுரகுல தோன்றர்களாக உள்ள அவர்கள் நாடு பிடிக்கும் ஆசையிலே, வியாபார நோக்கிலே உள்ளே நுழைந்து இந்த நாட்டை பிடித்ததோடு மட்டுமல்லாமல் வாழ்க்கை நெறிமுறைகளையே மாற்றிவிட்டார்கள். அதன் காரணமாக நம்முடைய இந்து மத வாழ்க்கை இன்று திசை மாறிவிட்டது. பல இடைச்செருகல்களாக பல அந்நிய மதங்கள் உள்ள நுழைந்ததன் காரணமாக இன்றைக்கு நம்முடைய உணவு முறை, வாழும் முறை, வசிப்பிடம் எல்லாமே மாறிவிட்டது. அதெல்லாம் பொற்காலம், மீண்டும் வருமா என்பது தெரியாது. ஆனால் இருக்கும் காலத்தையாவது நிம்மதியாக இருந்துவிட்டு நிம்மதியாக வாழ்ந்து மனநிறைவோடு வாழ்ந்து செல்ல வேண்டும். நாம் பட்ட கஷ்டம் நம் பிள்ளைகள் படக்கூடாது என்று எண்ணுகிறோம் அல்லவா? அதுதானே இயற்கை. அதனால் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கடமை, இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்ய வேண்டும். ஆனால் சூழ்நிலை வந்தால் மாறிவிடுகிறார்கள். எந்த சூழ்நிலையும் மாறாத தன்மையை உடைய வைராக்கிய மனதை, ஞான திட சித்தத்தை மயூரகிரி முருகன் தான் அருள வேண்டும். வேண்டுதல் என்ன? அந்த காலத்தில் நமக்கு வேண்ட தெரியாது என்பதால் எழுதி வைத்து விட்டார்கள். ஸ்லோகங்களாக, சோஸ்திரங்கள், ஸ்லோகங்கள், மந்திரங்கள் எல்லாமே இந்த காலத்தையும் பொருந்துகிறது என்றால் அதற்கு காரணம், மனிதன் எல்லா உயிர்களும் அப்படிதான் தோன்றுகிறது, அப்படிதான் வளர்கிறது, வாழ்கிறது, அப்படிதான் மறைகிறது. அதனால்தான் எந்த காலத்துக்கும் பொருந்தும் வழிகளையே தன்னுடைய வழிபாட்டு முறைகளை அவர்கள் தொகுத்து வகுத்து வழங்கி இருக்கிறார்கள். அதை நாம் செவ்வனே ஒரு சந்தேகம் இல்லாமல் அதிக நம்பிக்கையோடு செய்து வருவோமானால் நிச்சயம் ஒரு வழியை காமிக்கிறார்கள். அந்த வழியில் செல்லாமல் வேறு வேறு திசைகளில் அலைந்து திரிந்து அதில் மடிந்து விடுவதற்கு என்ன இருக்கிறது? அந்த வழியை சந்தித்து, அந்த வழியிலேயே பயணித்து, அந்த வழியின் இலக்கை அடைந்து, அந்த வழியில் உலகுக்கு உணர்த்துவதானே வாழ்ந்து காட்ட வேண்டியும் என்றிய முருகனுடைய கருணை. இந்த மயூரகிரி முருகன் பேராற்றல் மிக்க முருகன். ஒவ்வொரு இடத்தில், ஒவ்வொரு ஸ்தலத்திலையும் ஸ்தல வரலாறு உண்டு. ஒன்று
அது இயற்கையாக சுயம்புவாக ஒளியால் செதுக்கப்படாத சுயம்புவாக தோன்றும். இன்னொன்று ரிஷிகளால் தோற்றுவிக்கப்படுகிறார்கள். அதுமாதிரி இந்த மயூரகிரி வீரன் சித்தர்களால் உருவாக்கப்பட்டது. இது நிறைய புண்ணிய பலன் இருந்தால்தான், அந்த வேட்கை இருந்தால்தான் இந்த முருகனை தரிசனம் பண்ணுவதற்கே வாய்ப்பு கிடைக்கும். அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது தகுதி இல்லாதவர்களிடத்திலே ஒரு சந்தனக்கட்டையை கிடைத்தாலோ, தகுதி இல்லாதவர்களே தங்கங்கள் கிடைத்தாலோ, வைரங்கள் கிடைத்தாலோ, தகுதி இல்லாதவர்கள் கிடைத்தாலே அதனுடைய அருமை தெரியாதனால் அதை பயன்படுத்த தவறுகிறார்கள். ஆனால் அற்புதமான பொக்கிஷம் இந்த மயூரகிரி உழைப்பாளி நகரில் அமைந்திருக்கிறது. இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று சொல்வதற்கு சீனிவாச குருஜி, வெங்கடேச தாமோதர குருஜி இவர்களும் இருக்கிறார்கள். மிக நேர்த்தியாக கடமை உணர்வோடு இந்த கோயிலை நிர்வகித்து வருகிற சரவணன் அவர்கள், மணிகண்டன் அவர்கள் கைங்கரை செய்வதற்கு நிறைய பேர் இருக்கிறார்கள். அதை அவர்கள் மன தளர்ச்சி அடையாமல் இந்த முருகன் தான் காக்க வேண்டும். இந்த ஆலயத்தில் பயன்பெற வேண்டும். நல்லதை நாடு கேட்க வேண்டும். ஆனால் புண்ணிய பலன் இருந்தால்தான் இங்கு வர முடியும் என்ற காரணத்தினாலே வர இயலவில்லை. அவர்களை தடுக்கிறது, ஊழ்வினை பயன் தடுக்கிறது. அந்த ஊழ்வினை பயனை ஒதுக்கி தள்ளி முருகனை நாடி வர வேண்டும் என்ற எதிர்நீச்சல் போட வேண்டும். தண்ணிக்குள்ளே மூழ்கி இருக்கும்போது எப்படி மூச்சுக்காக வீறிட்டு கொண்டு எழுகிறோமோ அதை போல இந்த முருகனை காண வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தமான பதிவை மனதில் வைத்துக்கொண்டு சித்தத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். முருகனை காண வேண்டும். முருகனின் வழிபாட்டிற்கு உதவ வேண்டும். எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம், கற்பூரம் வாங்கி கொடுக்கலாம், ஊதுவத்தி வாங்கி கொடுக்கலாம், சந்தனம் வாங்கி கொடுக்கலாம். இந்த கோயில் வளர்ச்சிக்காக நிறைய எழுதி வைக்கலாம். பணம் சேரணும். பணம் தானே விட்டமின் தேவையாச்சு. இந்த கோயில் தர்ம காரியங்கள் நடைபெறுவதற்கு அந்த காலத்தில் ராஜாக்கள்லாம் கோயில் கட்டிட்டு அந்த கோயிலை பூஜை பண்ணுறதுக்கு குருக்கள் இவங்களாம் நியமிச்சுட்டு, இந்த நாட்டை நாங்கள் பார்த்துக்கிறோம், உங்களையும் சேர்த்து பார்த்துக்கிறோம். ஆனால் இந்த நாட்டுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் நீங்கள் உங்கள் கடமையை சரியாக செய்யுங்க. உங்கள் தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்கிறோம். தேவைகள் விருப்பங்கள் மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு விருப்பத்தை நிறைவு செய்தால் மற்றொரு விருப்பம் உழைக்கும். தேவைகளும் அதுபோல் சூழ்நிலைக்கு ஏற்ப தேவைகளும் மாறுகிறது. இன்று தேவையாக இருக்கிறது நாளை தேவையில்லாது போகிறது. ஆனால் எல்லா காலங்களிலும் தேவையாக இருக்கக்கூடியது ஆண்டவனுடைய அருள். அந்த அருளை பெற்று நோய் நொடி இல்லாமல் ஜனங்க சந்தோஷமாக வறுமையற்ற வாழ்வு, கடனற்ற வாழ்வு, எந்த மனச்சுமையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வதற்கு மயூரகிரி முருகன் அருள் செய்வார். அதாவது கோயிலை கொண்டாட வேண்டும். கோயில் திருவிழாக்கள் நிறைய நடைபெற வேண்டும். குழந்தையும் தெய்வம் கொண்டாடுகிற இடத்தில் நம்முடைய தேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வதற்காக இறைவன் இந்த இடத்துல இருக்கின்றான். மயூரகிரி பாலமுருகன் எல்லாம் வல்ல எம்பெருமாள் பேரருள் பெருங்குறனாக வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.